எனக்கு முதல் கேள்வி ஒண்ணுதான். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் மாணவர்களுடைய பர்சனல் லைஃப்ல போக வேண்டிய என்ன அவசியம்? வணக்கம், நான் உங்கள் மக்கள் மீடியாவிலிருந்து முத்துப்பாண்டி. இந்த ஒரு வாரமா ஒரே நியூஸ் தான். ஃபுல்லா எல்லா சோசியல் மீடியாவிலும் இந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் வைரல் ஆகுது. அந்த அளவுக்கு என்ன நடந்தது? இந்த மொத்த மீடியாவும் பேசுற ஒரே ஒரு டாபிக், ஜஸ்டிஸ் ஃபார் சூளைராணி. இவங்க விருதுநகர் சிவகாசி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ், ஐயனாடார் ஜானகி அம்மாள். இந்த காலேஜ்ல படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வரப்போ ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல் அப்போ எடுத்த ஒரு போட்டோவை அவங்களுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம்ல, அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. போட்டது இந்த பொண்ணு போட்டது க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல இருக்க ஒரு நபரா பொண்ணாது இது கன்ஃபார்ம் ஆகும். ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க அந்த காலேஜ்ல வேலை செய்யற ஒரு பியூனுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பியூன் இதை வச்சு சும்மா இல்லாம, ஆனா அவர் ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இது அவங்களுடைய பர்சனல்மா, இதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அந்த விஷயத்த பண்ணல. அந்த விஷயத்த பண்ணாம அதை ஹெச்ஓடி வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காரு. ஹெச்ஓடி, இந்த ஹெச்ஓடின்றது அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிற ஒரு ஆள். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அதை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரினா, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இந்த பொண்ணையும் அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு, உங்க பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் போறா, இந்த மாதிரிலாம் வரா, இது எங்க காலேஜுக்கு ரொம்ப கெட்ட பேரு அப்படின்லாம் ஏடா கூடமா ஏதோ ஒன்று சொல்லி மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இதுல அந்த பொண்ணு கிட்ட இருந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அப்போ ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த ஒரு அடுத்த நாள் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ அந்த நபருக்கு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, எனக்கு நான் போக போறேன், இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்லாம் ஒரு மெசேஜ் ஒண்ணு சோசியல் மீடியால போட்டுட்டு, அந்த நபருக்கு சோசியல் மீடியாலே ஷேர் பண்ணிட்டு, கடந்த 20ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை. ஏன் இந்த தற்கொலைன்னு பார்த்தா, இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ண வேலை. எனக்கு முதல் கேள்வி ஒண்ணுதான். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் மாணவர்களுடைய பர்சனல் லைஃப்ல போக வேண்டிய என்ன அவசியம்? இதுல மதன் கௌரி ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு, எங்க ஊர்ல அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் அவர் வீடியோல எண்ட்ல பார்த்தனா, அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இது மாறணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது எந்த விதத்துல சொல்ல வராருன்றது எனக்கு புரியல. எங்க ஊர்ல இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பதிவிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு, இது மாறணும், இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா வாழ வேண்டிய ஒரு லைஃப், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்க வேண்டிய ஒரு லைஃப். இதுல காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஏன் தலையிடணும்? பெற்றோரை கூப்பிட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்கி அவங்க எந்த அளவுக்கு தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா பேசியிருக்கீங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட். ஆனா இப்போ இந்த கல்லூரியில என்ன நடக்குதுன்னே புரியல. கல்லூரி லீவ் விட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நியாயம் வேணும்ட்டு அதே கல்லூரியில இருக்க ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்லூரி மீதும் அந்த கல்லூரியோட மேனேஜ்மெண்ட் மீதும் ஒரு வழக்கு தொடரணும், எனக்கு இந்த ஒரு இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்ல ஆதரவா அவங்க கூட நிக்கிறது யாருன்னா, இந்திய மாணவர் சங்கம். இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு பெருசா இருந்தா இவங்களும் கூட சப்போர்ட்டுக்கு நின்று இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வச்சுன்னு போவாங்க. கண்டிப்பா இட்டுன்னு போகணும். இந்த பிரச்சனை ஒரு ஈஸியா விட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்காது. சென்னையில இருக்கிற எஸ்ஆர்எம் காலேஜ் விஐடி எல்லாம் நடந்தா சும்மா விட்டுருவீங்களா? அதுக்கான ஜஸ்டிஸை கரெக்டா கேட்டு வாங்குறீங்கல்ல. இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் நடந்ததுக்கும் கண்டிப்பா ஒரு ஜஸ்டிஸ் வேணும், நியாயமான தீர்ப்பு கண்டிப்பா வேணும். இந்த தீர்ப்பு கிடைச்சாதான் அடுத்தடுத்த மாணவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த ரீசெண்டா கேரளால நடந்த ஒரு சம்பவம். அந்த 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 ஒரு சம்பவத்துக்கும் இந்த ஒரு சம்பவத்துக்கும் பெருசா வித்தியாசமே இல்லை. ரீசன் தெரியுமா? அந்த ஒரு சம்பவத்துல செய்யாத ஒரு தப்ப செஞ்சன்ட்டு ஒருத்தவங்க மேல பழி போட்டு அவர் இறந்தாரு. ஆனா இவங்க இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்னா இந்த அரசாங்கம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நடக்கும்.
இதுக்கான ஜஸ்டிஸை நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் கேட்கணும். என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம். இது இன்னொரு விஷயம் எனக்கு புரியலன்னா, ஜஸ்டிஸ் கேட்க வேண்டியவங்க அம்மாவே ஒரு வாரம் இந்த பிரச்சனை விடுங்க, என்ன முடியும்னு பார்க்கலான்ற. இப்போ எந்த அளவுக்கு இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்கள கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, இல்லை மிரட்டி இருப்பாங்களா? இன்னும் அது ஒன்றும் எதுவுமே வெளியே வரல. ஏன்டா அவங்களுக்கு இந்த வேலை? சொல்லிட்டாங்களே, வாக்குமூலம் கொடுத்துரும். பியூனு இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன கேள்வி கேட்க என்ன அதிகாரம் இருக்கு? நம்ம வந்திருக்கோம். அது போல இன்னும் இந்த பியூன் மேல, இந்த பியூனு அவர் பியூனே கிடையாது, ஒரு பொம்பளை பொறுக்கி தான் நடத்திக்கிறாங்க. இந்த பியூனு பொம்பளை பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறானா? அதுக்கு எல்லா பெண்களும் எல்லா பசங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்ப இந்த பியூனுக்கு சப்போர்ட்டா இருந்த பிரின்சிபல், அப்ப இந்த வழக்குல எந்தெந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எந்தெந்த நிர்வாகிகளா இருக்கிறாங்க, என்ன யாரா வேணா இருக்கட்டும், இவங்களெல்லாம் உடனடியாக கைது செய்யணும். அவரை விடவே கூடாது. அதான் சொல்றேன், இந்த பொண்ணு தாங்க, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அதாவது அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அந்த குழு, அதாவது இது ஒன்னும் சாதாரண ஒரு மனிதனால செய்யப்பட்டதல்ல, இது ஒரு குழுவாக தேர்ந்தெடுத்திருக்கு. அப்ப இந்த குழுவை உடைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் எல்லா தம்பும் இங்க இருக்க நம்ம இந்திய மாணவ சங்கம், அதாவது அதுல இந்திய மாணவ சங்கம் நீங்க தான் சங்கத்துல எல்லாரும் இருக்கீங்க, நீங்க தான் இந்த அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து இது எந்த அளவுக்கு பேசப்படுதோ அந்த அளவுக்கு மக்களிடத்துல இந்த ஒரு புரிதல் வரும், இதுக்கான தீர்ப்பும் வரும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.